ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வினோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு நம்ம தோட்டத்தில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்றது, அதோடு நாங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு பீட்ரூட் செடி நட்டு வச்சோம். அது என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு டே தான் சொல்லலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுக்க டைம் இல்லை. லஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து ப்ராப்பராகவே வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. காலையில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பூண்டெல்லாம் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தெல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் சின்ன சைஸ் பூண்டு தான். பட் இதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரப்பூண்டு, ஈரவெங்காயம் தான் கிடைக்கும். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் நல்லா கிடைக்கிறத வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலான்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கு அப்படியே கொழுக்கட்டை மாதிரியே இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் தம்ப்நெயில்ல போடுறேன், நீங்களே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒயிட்டாக அழகாக இருக்குது. அப்புறம் இந்த மிளகாய் எல்லாம் எடுத்துகிட்டு காம்பெல்லாம் கிள்ளிட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வெயிலில் காய வச்சுருந்தோம். அன்றைக்கி வெயில் அடிச்சிச்சு. ஸோ வெயிலில் காய வச்சுட்டு எப்போயுமே இந்த மழை காலத்தில் கொஞ்சம் இந்த மாதிரியான ஸ்பைசஸ் மிளகாய் எல்லாமே அப்பப்போ ஊறுகாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, கோதுமை, இது எல்லாமே வந்து வெயிலில் வச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது. மடித்து போகாமல் இருக்கும். ஏதாவது டேமேஜ்னால் நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்குல்ல. மடித்து போன மாதிரி ஆகிடும் சம்டைம்ஸ் மிளகா. எங்கள் வீட்டில் எப்பவுமே காம்பு கிள்ளிட்டு தான் எடுத்து வைப்போம். சில பேர் இப்படி காம்போடே வைப்பாங்க. எங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணியாச்சு. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு மதியம் லஞ்சு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவரைக்காயெல்லாம் வீணாகிடுச்சு. சரி பொரியல் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு மாங்காய் வத்தல் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணோம், மாங்காய் வத்தலை முன்னாடியே இந்த மாதிரி நல்லா கிளிமூக்கு மாங்காய், இல்லை இப்போ ஒட்டு மாங்காய்ன்னு சொல்லுவாங்களே, அதில் போட்ட வத்தல் நம்ம வீட்டிலே போட்டது தான். இந்த வெயில் சீசன் வரும்போது உங்களுக்கு நிறையா வத்தல் வெரைட்டிஸ்லாம் போடுவோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அவரைக்காய் பொரியல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டு குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு ஆல்ரெடி வேக வச்சு கொண்டக்கடலையும் மாங்காய் வத்தலும் போட்டு தான் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. நம்ம வேக வச்சு அந்த மாங்காய் தண்ணியை கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வத்தல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நம்ம பூண்டு குழம்பு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் கல்யாண குழம்பு மாதிரிலாம் நம்ம சேனல் ஆல்ரெடி உங்கள் வீடியோ இருக்குது. வேணுங்கிறவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வெஜ் ரெசிபீஸில் இருக்கும், இல்லைனா சைடிஷ் ரெசிபீஸில் இருக்கும். நான் எதில் மாற்றினேன்னு தெரியல, செக் பண்ணி பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பீட்ரூட்டு. இது ஆக்சுவலாக இந்த மாதிரி முளைச்சிருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் வச்சுருந்தேன். அப்புறம் வந்து எங்கள் பெரியம்மா கிட்ட பேசும்போது, இல்லை அது மாதிரி கட் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணி நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா அது முளைக்கும். அது முளைச்ச கேரட்டாக இருக்கட்டும், உருளைக்கிழங்கா இருக்கட்டும், இல்லை இந்த உருளைக்கிழங்கு அந்த இதெல்லாம் நட்டு வச்சா முளைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெங்காயம் அந்த மாதிரி நட்டு வச்சுருந்துருக்கோம். பூண்டையும் நட்டு வச்சு பார்த்துருக்கோம். அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியல. வெங்காயம் நல்லா வந்துச்சு. பூண்டு வந்து ஒரு வாட்டி வச்சோம், ஆனால் சரியாக வரல. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வீடியோவோட நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு அடுத்தது பார்ப்பீங்க. மதியானம் லஞ்சு முடிச்சுட்டு செய்வோம் அப்படின்ட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட் லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். முட்டை பொரியல், அவரைக்காய் பொரியல், மிளகாத்தூள் போட்டு வச்சுட்டோம், பச்சை மிளகா போடாமல். ஸோ சாப்பிடும்போது கடிப்படாமல் இருக்கும். ஏன்னா எல்லாமே க்ரீனாக இருக்குது இல்லையா, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பெரியம்மா சொன்ன மாதிரி இந்த மாதிரி பீட்ரூட்டை இந்த மாதிரி பாதி அளவு கட் பண்ணிவிட்டு, ஒரு 1/2 இன்ச் அளவு கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மண் நல்லா நோண்டிட்டு அதில் வைக்கலான்னு சொல்லிட்டு கொல்லையில் இருந்த பின்னாடி இந்த இடத்துல தான் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தூவி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 3 நாள் தான் ஆகுது. ஸோ இன்னும் 10 டேஸ்க்கு அப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு காட்டலாம். நம்ம சில பேர் வந்து அது ஊற வச்சுட்டு போடுறாங்க. இப்படி போட்டுமே வளரும். பாட்டிலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. செருப்பு வச்சு அப்படியே தேய்ச்சிட்டு, இல்லை சாஃப்டாக ஒரு இதை வச்சு தேய்ச்சிட்டு அப்படியே போட்டு தண்ணியில் அப்படியே 2 நாள் நிற்கிற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் டெய்லி தண்ணி விட்டுட்டே இருந்தால் நல்லா முளைச்சி வரும்னு சொன்னாங்க. தண்ணியிலே டேரெக்டாக அதை வந்து முளைக்க வைக்கிற இதுவும் டெக்னிக்கும் இருக்குது. அதை நான் இப்போ அது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அந்த பண்ணும்போது உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு தடவை பண்ணி சூப்பராக வந்துச்சு. ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட்டை நல்லா ஆழம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மணலும் கலந்து நல்லா நட்டு தண்ணி விட்டு வச்சுருக்கோம். இப்போ டெய்லி தண்ணி விட்டுட்ருக்கோம். எப்படி வருது என்னன்றது பின்னாடி தான் தெரியும். அது பக்கத்தில் தான் கொத்தமல்லி கொஞ்சம் தொட்டி அந்த வாளியில் டப்புலையும் போட்டிருந்தோம், மண்ணுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கோம் இதில். ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்றது ஃப்யூச்சரில் பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப எறும்பு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம அந்த எறும்பு மருந்து போட்டால் கூட அது வந்து செடியவே அரிச்சிருச்சு. மிளகாய் செடி, ஒரு இன்னொரு பூச்செடிலாம் போட்டிருந்தோம், வீணாகிடுச்சு. அப்போ அம்மா சொன்ன இந்த மஞ்சள் பொடி போட்டால் போகும் அப்படின்னாங்க. சரி இதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இந்த மாதிரி எறும்பு ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி தோட்டத்தில் செடியிலலாம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு தெரியல. நாங்கள் எறும்பு மருந்து போட்டால் 1 டைம் போகுது, அப்புறம் திரும்பவும் வந்துடுது. இந்த மஞ்சள் பொடி மாதிரி போட்டு, ஆனால் வெயில் இருக்கணும்,
தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ தண்ணி ஊற்றி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த இதெல்லாம் போட்டிருந்தோம். மணி பிளான்ட் அரிச்சிருச்சு. நிறைய செடி நம்ம பன்னீர் ரோஸ் வேறு வச்சுருக்கோமா, அதனால் எங்கே வீணாகிடுமோன்ட்டு அதை போட்டு வச்சுருக்கோம். அது என்ன ஆகுதுன்றதை ஃப்யூச்சரில் ஒர்க் ஆனிச்சாலேன்ட்டு ஃப்யூச்சரில் நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கேக் ரெசிபி ஒன்று பண்ணலாம். அதாவது ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான் நான் பண்ணது. பட் டிசைன் வந்து நான் சும்மா மேலே வந்து பார்க்க அழகாக இருக்குன்றதுக்காண்டி ஜீப்ரா கேக் டிசைனில் பண்ணியிருக்கேன். இது ஜீப்ரா கேக் கிடையாது, ஸ்பாஞ்ச் கேக். அதாவது கார்ன்ஃப்ளவர்லாம் வச்சு பண்ண ஒரு ஸ்பாஞ்ச் கேக். அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சூப்பராக இருக்கும். சாக்கோ அண்ட் வெனிலா ஃப்ளேவர் கலந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கேன். டிசைனுக்காக நான் வந்து ஜீப்ரா கேக் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு குழம்பு, முட்டை அடை குழம்புன்னு சொல்லுவாங்க, இல்லை பருப்பு அடை குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடை குழம்பு. அதில் உள்ள மாவில் முட்டை சேர்க்காமல் வெறும் அடை மட்டும் இருந்ததை நல்லா மெல்லீஸாக தட்டி கிறிஸ்பியாக ஒரு சைடு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங்க்கு பண்ணிட்டோம். அதோடு தான் வீடியோ முடித்தேன் நான். அப்புறம் நம்ம கேக் பண்ணதில் கொஞ்சம் பேட்டர் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. சரி அதை ஏன் வேஸ்ட் பண்ணாலும் தோசைக்கல் மேலே வச்சு ஒரு சின்ன சில்வர் பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு பார்த்தோம். அதுவும் சூப்பராகவே வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். டிசைன் தான் சரியாக வரல மேலே. இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா, பாப்பை போட்டு ஆட்டிட்டா வைக்கும்போது தோசைக்கல்லில் வச்சு சூப்பராக வந்துடுச்சு. இது ரொம்பவே பஞ்சாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஜீப்ரா கேக் பண்ண முடியாது, பட் மேலே உள்ள டிசைன் சூப்பராக வரும். ஜீப்ரா கேக்கு நான் தனியாகவே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உள்ளேயும் அழகாக லேயராக வரும். இப்போ நம்ம பண்ண அந்த ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்யூச்சரில் அடுத்தது வரும். இந்த வடை இந்த கேக்கோட அன்றைக்கி ஈவினிங் வ்ளாக் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.